ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸில் அதர் எக்ஸசைஸ் பி ஆப்ஷனில் தேர்டு சம் பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் டியூரிங் த இயர் ஆஃப் மார்ச் 2019 சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 1 என்ன பண்ணியிருக்காங்க, பெய்டு ரெண்ட் ஃபார் த மந்த். அப்போது ரெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க. அப்போது ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 600. செகண்ட் என்ட்ரி பெய்டு கேஷ் ஃபார் ஸ்டேஷ்னரி. ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரிக்காக நம்ம வந்து கேஷ் பே பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டேஷ்னரிக்கு என்னன்னா எக்ஸ்பென்ஸுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. பர்ச்சேஸ் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஆன் அக்கௌண்ட். நம்ம எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்ம கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு அர்த்தம். பெய்டு அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ். அட்வர்டைசிங்னா என்னது, ஒரு விளம்பரத்துக்காக நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது. அப்போது அது என்ன ஆகும்னா எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும். ஸோ அட்வர்டைசிங் எக்ஸ்பென்ஸ் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 600. நெக்ஸ்ட் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் குமார் ஆன் அக்கௌண்ட். இப்போது கேஷ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குமார் அக்கௌண்ட் 8,000. பெய்டு மாறன் ஆன் அக்கௌண்ட். அவனுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம் மாறனுக்கு, ஓகேவா. ஸோ அப்போ யார், மாறன் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் மாறன் நம்ம பே பண்ணுறோம். ஸோ ரிசீவர் வந்து மாறன், ரிசீவரை டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே என்னது, ட்ராயிங்ஸ். எதை வித்ட்ரூ பண்ணுறோம், கேஷு. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டு டெலிஃபோன் பில். டெலிஃபோன் பில்லுங்கிறது எக்ஸ்பென்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபீஸ் ஏர்ன்ட் அண்ட் பில்டு டு கஸ்டமர். பில்லை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்கோம், ஓகேவா. கஸ்டமர் நம்மளுக்கு காசு தந்திருக்காங்க, நம்ம வந்து பில்லை கொடுத்துருக்கோம். அப்போது ரிசீவர் யார், கஸ்டமர். கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபீ ஏர்ன்ட் அக்கௌண்ட் 20,000. பெய்டு ஃபார் ரிப்பேர்ஸ் டு டைப்ரைட்டர்ஸ். டைப்ரைட்டர்ஸ்க்கு வந்து ரிப்பேர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் கேஷு. அப்போது டைப்ரைட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு வராது, ஏன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ்பென்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் டு என்ன பே பண்ணியிருக்கோம், கேஷ். அப்போ என்னது எக்ஸ்பென்ஸு, ரிப்பேர்ஸ். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஃபார் த மந்த். அந்த மாதத்துக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ அதுவும் என்னது, எக்ஸ்பென்ஸு. ஸோ எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்.